துக்கத்தை மாற்றுவதற்கு அவர் அற்புதம் செய்கிற தேவன். அவர் விடுதலை கொடுக்கிற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன். வேறு வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிற ஆண்டவர் அல்ல, அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர். அவர் அற்புதம் செய்கிறான். அற்புதம் தான் உங்களுடைய துக்கத்தை மாற்ற முடியும். அற்புதம் தான் உங்களுடைய வியாதிக்கு முடிவை கொண்டு வர முடியும். ஒரு அற்புதம் தான் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வர முடியும். அந்த அற்புதத்தை செய்கிறவர் இயேசு. மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த காலங்களில் குருடர்களின் கண்களை தொட்டு அவர்களுக்கு அற்புதம் செய்தார். குஷ்டரோகிகளை தொட்டு சொஸ்தமாக்கினார். பலவிதமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்த அநேகரை இயேசு கிறிஸ்து தமது கைகளினால் தொட்டு அவர்களுக்கு அற்புதம் செய்தார். அவர் நேற்றும் மிஞ்சும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். உங்கள் வியாதிகள் மற்றும் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவர் உங்களையும் தொட்டு உங்களை சொஸ்தமாக்குவார். நீங்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் தம்முடைய தழும்புள்ள கரத்தினால் உங்களை தொட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஒரு ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். திரளான மக்கள் வந்து இயேசு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் வந்து கூடியிருப்பார்கள். அந்த கூட்டத்திற்கு நடுவில் 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண், கூன் விழுந்த ஒரு பெண், அந்த நோயினால் தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு 18 வருஷமாய் வேதனைப்பட்ட ஒரு பெண் கூட்டத்துக்குள்ளே அமர்ந்திருந்தாள். ஒரு கூட்டத்துக்குள்ளே கூனியாய் இருக்கிற ஒரு பெண் எழுந்து நடக்கும் பொழுதுதான் அவள் கூனி என்பதை அறிந்து கொள்ள முடியும். உட்கார்ந்திருக்கும் போது அவள் பாதிக்கப்பட்டிருப்பது வெளியே தெரியாது. ஆனால் இயேசு அவளை பார்த்து அவளுடைய வேதனைகளை அறிந்து அவளை அழைக்கிறார். மகளே, நீ எழுந்து வா என்பதாக. அந்த கூட்டத்திற்கு நடுவில் அவள் எழுந்து நின்றால் கூன் விழுந்திருப்பது தெரியும். ஆனாலும் இயேசு அழைத்தபடியினால் அவள் எழுந்து மெதுவாக நடந்து இயேசுவண்டை வந்தாள். இயேசு அவளை பார்த்து, உன் பலவீனத்தை நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய், இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை, உனக்கு ஒரு சுகம் என்பதாய் சொல்லி தன்னுடைய கரத்தை நீட்டி அவளை தொட்டார். உடனே அவள் சுகமாகி அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று வாசிக்கிறோம். துக்கத்தோடு அவள் வந்தாள். இயேசுவின் பிரசன்னத்தில் திரும்பி போகும்போது மகிழ்ச்சியோடு கூட சென்றாள். வரும்பொழுது வியாதியோடு கூட வந்தாள். திரும்பி செல்லும் பொழுது சுகம் பெற்றவளாக சென்றாள். வரும்பொழுது கூன் விழுந்து குனிந்து நடந்து வந்தாள். திரும்பி போகும்போது நிமிர்ந்து மகிழ்ச்சியோடு நடந்து சென்றாள். 18 வருஷ வேதனைக்கு இயேசு ஒரு முடிவை உண்டாக்கி மகிழ்ச்சியோடு அனுப்பினார். அதுக்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார்.
உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வந்த மக்கள் எப்படிப்பட்ட துக்கத்தோடு வந்திருந்தாலும் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு அற்புதம் செய்து அவர்களை மகிழ்விக்கிற ஒரு ஆண்டவர். 18 வருஷமாய் இந்த துக்கத்தை மாற்றி ஆண்டவர் அவளை மகிழ்ச்சியோடு அனுப்பினார் என்பதை இந்த அற்புதத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர், அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதத்தை பூரணமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மறுபடியும் ஒரு முறை அந்த 12-13 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு அவளை கண்டார், நீ வா மகளே என்று அழைத்தார். அவள் எழுந்து இயேசுக்கு முன்னால் வந்தபோது, நீ உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய். இன்றைக்கு உனக்கு விடுதலை மகளே, இன்றைக்கு உனக்கு விடுதலை, 18 வருட வேதனையிலிருந்து உனக்கு விடுதலை என்று சொல்லி தமது கைகளை அவள் மேல் வைத்தார். இயேசுடைய கரம் தொட்ட உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு தொட்ட உடனே ஒரு அற்புதம் அங்கே நடைபெற்றது. இயேசு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். அவர் நம்மை காண்கிறவர், அழைக்கிறவர் மாத்திரம் அல்ல. அவர் அழைத்து என்ன செய்வார்? சரி, வியாதி வந்துட்டு எல்லாருக்கும் இப்படி தான், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்க மகனே, மகளே, அப்படி பழகிக்க, உலகத்தில் இருக்க பாடுதான், சரி இருக்கட்டும், அதனால் நீ தற்கொலை பண்ணி சாகணுமா, நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழு அப்படின்னு ஆறுதல் படித்து அனுப்புகிறவர் அல்ல. துக்கத்தை மாற்றுவதற்கு அவர் அற்புதம் செய்கிற தேவன். அவர் விடுதலை கொடுக்கிற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன். வேறு வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிற ஆண்டவர் அல்ல, அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர். அவர் அற்புதம் செய்கிறான். அற்புதம் தான் உங்களுடைய துக்கத்தை மாற்ற முடியும். அற்புதம் தான் உங்களுடைய வியாதிக்கு முடிவை கொண்டு வர முடியும். ஒரு அற்புதம் தான் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வர முடியும். அந்த அற்புதத்தை செய்கிறவர் இயேசு. அவர் அற்புதம் செய்வதற்கு அவர் காணிக்கை கேட்கிற தேவன் அல்ல. என்ன செய்து, இந்த வியாதியா இவ்வளோ காணிக்கை கொடு, என்ன செய்து, எனக்கு தோஷம் இருக்குது, எனக்கு சாபம் இருக்குது, அதுக்கு இவ்வளோ காணிக்கை கொடு, உனக்கு என்ன செய்து, எனக்கு இந்த மாதிரி இது நீண்ட நாள் பிரச்சனை, அதை சரி பண்ணணுமான நிறைய செய்யணும், இவ்வளோ காணிக்க கொடு. இயேசு இலவசமாய் விடுதலை கொடுக்கிறவர், இலவசமாய் சுகம் கொடுக்கிறவர், இலவசமாய் அற்புதம் செய்கிறவர் தான் கடவுளாக இருக்க முடியும். மனிதனிடத்தில் காசு வாங்கி நன்மை செய்கிற என்று சொல்லுகிறவர் கடவுளாக இருக்க முடியாது. கடவுள் என்கிறவர் மனிதர்களை நேசிக்கிற தகப்பன். நம்மை உண்டாக்கினவர் தான் கடவுள். ஒரு மனிதனை உண்டாக்கி தன் பிள்ளைகளைப் போல நேசிக்கிற ஒரு கடவுள் நமக்கு நன்மை செய்வதற்கு எப்படி காசு வாங்க முடியும்? அறிந்து கொள்ளுங்கள், இயேசு இலவசமாய் தான் விடுதலை சுகம் கொடுத்தார். ஒருவரிடத்தில் நீ எவ்வளோ காணி கொடுப்ப, எவ்வளோ தருவ, இவ்வளோ கொடுத்தா சரி பண்ணலாம் அப்படி சொன்னதே அல்ல. இலவசம். இயேசு செய்கிற அற்புதம் இலவசம். அவர் தொட்ட உடனே அற்புதம் நடக்கும். அவர் தொட்ட உடனே மாற்றம் வரும். பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாய் சேலம் பட்டணத்தில் இதே மாதிரி கூட்டம் நடைபெற்றது. அப்போ 4 நாட்கள் கூட்டம் நடைபெற்றது. முதல் நாள் கூட்டத்திலேயே இயேசு வந்து அநேகரை தொட்டு அற்புதம் செய்தார். 4வது நாள் கூட்டத்தில் கடைசி நாள் சாட்சி சொல்ல ஒரு சகோதரர் மேடைக்கு வந்தார். அவர் வந்து ஒரு காரியத்தை சொன்னார், மறக்கவே முடியாது. ஏனென்றால் அவருடைய வியாதியும் 18 வருஷம், இந்த பெண்ணும் 18 வருஷம் கூனியாயிருந்தவள். அவர் சொன்னார், 18 வருஷம் ஸ்பைனல் கார்டில் எனக்கு வலி, முதுகு எலும்பு, முதுகு தண்டில் பாதிப்பு, அதனால் குனிஞ்சா வலிக்கும், கொஞ்சம் சரிஞ்சா வலிக்கும், இப்போ பைக் ஓட்ட முடியாது, கடினமான பொருளை தூக்க முடியாது, ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தா வலிக்கும், இரவில் படுக்கையில் ரொம்ப கஷ்டம், அதாவது படுத்து தூங்குறதுல கஷ்டம், அந்த ஸ்பைனல் கார்டில் உண்டாகிற வலி மரண வேதனையாக இருக்குமா. அந்த மாதிரி 18 வருஷ வேதனை. அவர் சொன்னார், கூட்டத்தின் பின்பகுதியில் வந்து இந்த கூட்டத்தில் நின்று கொண்டு இந்த வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். கடைசி ஜெப நேரத்தில் இயேசு வந்து உங்களை தொடுவார், இயேசுவே என்னையும் தொடும், குணமாக்க நீ கேளுங்க, நீ ஜெபம் நடத்தும் போது நானும் இயேசுவே 18 வருஷம் என்னுடைய ஸ்பைனல் கார்டு வலியில் தாங்க முடியாமல் கஷ்டப்படுகிறேன், என்னால் ஒரு குனிந்து நிமிர முடியலை, கடினமான வேலை செய்ய முடியல,
ஒரு பைக் ஓட்டி பிரயாணப்பட முடியல, மரண வேதனை அனுபவிக்கிறேன், என்னையும் குணமாக்கும் என்று கூட்டத்தின் பின்னால் நின்று நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஜெபிக்கும்போது யாரோ என் முதுகை தொட்டார்கள். என் முதுகை ஒரு கரம் தொட்டு அப்படி தடவுவதை நான் உணர்ந்தேன். யாருடா தொடுறதனை திரும்பி பார்த்தேன், பின்னாலே யாருமே இல்லை, நான் தான் பின்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். அப்போதான் எனக்கு தெரிந்தது இயேசு என்னை தொட்டிருக்கிறார் என்று. நான் வீட்டுக்கு போனேன், அந்த வலியே இல்லை. குனிந்து பார்க்குறேன், நிமிர்ந்து பார்க்குறேன். இந்த 2-3 நாளை செக் பண்ணிட்டு தான் இன்றைக்கு சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன். 18 வருஷமாக இந்த வியாதி இயேசுடைய ஒரே ஒரு தொடுதலில் மறைந்து போனார். அதுதான் இயேசு, அதுதான் இயேசுவின் வல்லமை, சுகமளிக்கிற அவருடைய வல்லமை. தொட்ட உடன் அற்புதம். என்னை தொட்டார். பிரியமானவர்களே, நான் இயேசு கிறிஸ்து என்னை தொட்டார். இயேசு தொட்டா என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவது பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். ஏதோ ஒரு பாவ பழக்கம், மதுபானம், சூதாடுகிற பழக்கம், விபச்சார, வேசித்தனம், இச்சையின் ஆவிகள் உங்களை ஆட்கொண்டு உங்களை வழி தப்பி நடத்தி கொண்டு இருக்கலாம். பாவனை தெரிந்து விட முடியல. இயேசு தொட்டால் உடனே விடுதலை, பாவக்கட்டு அறுக்கப்படும், புதிய வாழ்க்கை வரும். இயேசு தொட்டால் வியாதி மறைந்து விடும். மத்தேயு 8:3 ஒரு குஷ்டரோக வியாதி கொண்ட மனிதன் இயேசுவே என்று நிற்கிறான். இயேசு தொட்டார், குஷ்டரோக வியாதி மறைந்து விட்டார். மத்தேயு 8:14-15 இயேசு ஒரு வீட்டுக்கு வருகிறார், பேதுருவின் வீட்டுக்கு. அங்கே மரணப்படுக்கையில் அவனுடைய மாமியார் படுத்திருக்கிறாங்க. அது ஒரு மரணப்படுக்கை. அந்த காய்ச்சல் மரணத்தை கொண்டு வரக்கூடியது. இயேசு தொட்டார், மரணப்படுக்கை மாறிவிட்டதை வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 9:29 கண் தெரியாத 2 பேர் கூப்பிட்டாங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று. கண் பார்வை வேணும். ஆண்டவர் கேட்கிறார், என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசம். நீங்கள் விசுவாசித்தால் அற்புதத்தை காண முடியும். நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொன்னாங்க. இயேசு கரம் நீட்டி தொட்டார், அவருடைய கண் பார்வை வந்துவிட்டது. குருட்டு கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். லூக்கா 8:54 ஒரு 12 வயது மகள் வியாதிப்பட்டு மரித்து விட்டாள். தாயின் தகப்பனும் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். எவ்வீருவன் குடும்பத்துக்குள்ள இயேசு குழந்தையை தொட்டார். மரித்து போன குழந்தை உயிர் பெற்று எழும்பினது. இயேசு அற்புதம் செய்தார் வீட்டுக்குள்ள. அதே மாதிரி தான் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு இயேசு வந்தார். நாங்கள் இங்கே தான் பாடியில் தான் எங்கள் அப்பா அந்த நாட்களில் என் தகப்பனார் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். பாடியில் தான் எங்கள் வீடு இருந்தார். அந்த நாட்களில் நாங்கள் ரொம்ப பக்தி உள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். இயேசுவை பற்றி சொன்னாலே எனக்கு பிடிக்காது. யாராவது இயேசுவை பற்றி பேசினா கோபம் வரும், எரிச்சல் வரும். நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், எனக்குன்னு கடவுளாக இருக்குது, இதெல்லாம் பேசாதேன்னு சொல்லி அவ்வளவு நான் இயேசுவை வெறுத்தவன். மத வைராக்கியம் உள்ளவனாக நான் இருந்தேன். ரொம்ப பக்தி உள்ளவனாகவும் நான் இருந்தேன். சின்ன வயதிலிருந்தே அப்படி வளர்க்கப்பட்ட ஒரு பக்தி இருந்தது. என்னுடைய 14வது வயது நான் வில்லிவாக்க சிங்காரம்பிள்ளை ஸ்கூலில் தான் படித்து கொண்டிருந்தேன். அந்த இளம் வயதில் ஒரு வியாதி என்னை தாக்கினார். ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கி விட்டது, பல்ஜாகி விட்டது. அதனால் வலது கால் செயலற்று விட்டது, நடக்க முடியாது, படுத்த படுக்கையில் ஆகிவிட்டேன். என் பெற்றோர் அநேக டாக்டரிடத்தில், சென்னை பட்டணத்தில் அநேக டாக்டரிடத்தில் கொண்டு போனாங்க. ஒருவரால் என்னென்னு டயக்னோஸ் பண்ண முடியல. மருந்து மாத்திரை மாற்றி மாற்றி கொடுத்தாங்க, சுகமுண்டாகவில்லை. வியாதி அதிகமாகி எலும்பும் தோலும் ஆகிவிட்டேன். படுத்த படுக்கையில் ஆகிவிட்டேன். கடைசியில் இனி பிழைக்க முடியாத என்ற சூழ்நிலை. அயனாவரத்தில் எங்களுடைய உறவினர் ஒருவர் அங்கே பிஸ்னஸ் பண்ணாங்க. அவங்க சொல்லி அனுப்புனாங்க, வெளிநாட்டில் படிச்சுட்டு ஒரு டாக்டர் வந்திருக்கிறார் 50 வருஷத்துக்கு முன்னால். இப்போ மருத்துவத்தில் எங்கே போய்விட்டது, சென்னை பட்டணம். அந்த நாட்களில் வெளிநாட்டில் டாக்டர் படிச்சுட்டு வந்தால் யாரோ 1-2 பேர் இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு நல்ல ஒரு டாக்டர் உங்கள் மகனை கொண்டு வாங்கன்னு சொல்லி. என்னை தூக்கி கொண்டு தான் காருக்குள்ளே வைக்கணும், தூக்கி கொண்டு தான் ஆஸ்பத்திரிக்குள்ளே போகணும். இந்த காலை அசைக்க முடியாது, இதை ஊன்ற முடியாது. கால் முற்றிலும் செயலற்று மரித்து விட்டார். இருதயம் பல்ஜாகி இருக்கிறாரு, எலும்பும் தோலும் ஆகிவிட்டேன், பேச பலன் இல்லை. ஆனால் அந்த டாக்டர் ரொம்ப அன்பாக என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணினார். பல மணி நேரம் அவங்க என்னை பரிசோதித்தார், தலை முதல் கால் வரைக்கும் என்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று அவங்க பிரயாசப்பட்டாங்க.
அப்புறம் 4-5 டாக்டர்கள் சேர்ந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. கடைசியில் அவங்க தீர்மானம் பண்ணி என்னுடைய பெற்றோரை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுடைய மகனுடைய இருதயம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிவிட்டார். இனி உங்களுடைய மகனை காப்பாற்ற மருத்துவத்தில் வழி இல்லை. எங்கு கொண்டு போனாலும் உங்களுடைய மகனை காப்பாற்ற முடியாது. இருதயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டார். இன்னும் சில நாட்கள், மிஞ்சினா சில வாரங்கள் தான் உங்களுடைய மகன் உயிரோடு இருக்க முடியும். இப்போ கண்டிஷன் அப்படி தான் இருக்குது. அதனால் வீட்டில் கொண்டு போய் வைத்து கடைசியாக என்னென்ன உங்கள் பையனுக்கு என்னென்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ சந்தோஷமாக செய்யுங்கன்னு சொல்லி ஆறுதல் படுத்தி அனுப்பிட்டாங்க. அப்படி தான் என்னை கொண்டு வந்து வீட்டில் மரணப்படுக்கையில் வைத்திருந்தார்கள். காலை அசைக்க முடியாது, மூச்சு விட முடியாது, படுக்கை விட்டு எழும்ப முடியாது, பசி எடுக்கும் சாப்பிட முடியாது, தாகம் எடுக்க தண்ணி குடிக்க முடியாது. மரணப்படுக்கை. மரணம் என்னை நெருங்கி கொண்டிருந்தார். என் குடும்பமே துக்க வீடாய் மாறி போனார். ஒரு மரணம் வீட்டில் நடக்க போதுன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, எல்லாம் ஒரு துக்க வீடாய் காணப்பட்டார். அந்த மாதிரி கைவிடப்பட்ட நிலைமையில் என்னை இயேசு தேடி வந்தார். எங்கள் வீட்டுக்கு இயேசு வந்தார். ஒரு கிறிஸ்தவன் நண்பர், லூகாஸ் டிவிஎஸ் பாடியில் இருக்கிற கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு அண்ணன், சாமுவேலின் அவருடைய பெயர். இப்போவும் பாடியில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க அப்போ வாலிபன். எங்களுடைய தகப்பனாரோட வியாபாரத்தில் பழக்கம். அவங்களுக்கு திருநெல்வேலின்றதுனால பழகி இருந்தாங்க. நான் வியாதிப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டு விசாரிச்சுட்டு போக வீட்டுக்கு வந்தாங்க. சும்மா விசாரிச்சு, பையன் தெரிஞ்ச குடும்பத்தில் ஒரு பையன் வியாதியோடு இருக்கிறான்னு என்று விசாரித்துட்டு போக வீட்டுக்கு வந்தார்கள். அவளை பார்த்த உடனே என் தாயார் கண்ணீர் விட்டு அழுது சொன்னாங்க, என் மகன் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, நாங்கள் எவ்வளோ பக்தியாக தெய்வத்தெல்லாம் தேடுகிறோம், ஆனாலும் யாரும் எங்களுக்கு உதவி செய்யலையே. இயேசு கிறிஸ்துக்கிட்ட என் மகனுக்காக நீ ஜெபம் பண்ணுறியான்னு கேட்டார்கள். எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ நாங்கள் எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, எந்த கிறிஸ்துவ கூட்டத்துக்கும் போனதில்லை. ஒன்று தெரியும், இயேசு கிறிஸ்துவுடைய கடவுள்னு நம்புகிறாங்கன்னு தெரியும், அவ்வளவுதான். என்னுடைய தாயார் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஜெபம் பண்ணுறியா? ஒரு சின்ன விசுவாசம். என் தாயினுடைய உள்ளத்தில் இந்துவாக இருந்த போதிலும் ஜெபம் பண்ணினா இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்ற ஒரு சின்ன விசுவாசம் என் தாயினுடைய உள்ளத்தில் இருந்தது. மரணப்படுக்கை, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, இனி சில நாட்களில் மரிச்சிருவான்னு சொல்லப்பட்டு விட்டார். அப்போது என் தாயார் விசுவாசிக்கிறாங்க, இயேசு அற்புதம் செய்ய முடியும், நீ ஜெபம் பண்ணுறியான்னு சொல்லி அந்த சகோதரர் என் படுக்கையின் அருகில் முழங்கால் படியிட்டார். என் பெற்றோர் முழங்கால் படியிட்டார்கள். எனக்கு 3 சகோதரர்கள் முழங்கால் படியிட்டார்கள். யாருக்கும் ஜெபிக்கெல்லாம் தெரியாது. அவர் முழங்கால் படியிட்டதுனால முழங்கால் படியிட்டாங்க. எங்கள் அம்மா மாத்திரம் இயேசுவே இயேசுவே அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டாங்க. இயேசுன்ற பெயர் எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. நான் கூப்பிடலை, நான் கண்ணை திறந்து அவரை பார்த்து கொண்டு இருந்தேன். ஏன்னா அப்படி ஒரு பக்தி வைராக்கியம். அப்போ கூட இயேசுவை நான் கூப்பிடலை, நம்பவில்லை. அவர் கரமுயர்த்தி ஜெபிக்கிறார். என் தாயார் கண்ணீரோடு இயேசுவை கூப்பிடுகிறார்கள். அந்த நேரம் ஜெபித்து கொண்டிருந்த சமயம் அந்த வீட்டுக்குள்ளே தேவ பிரசன்னம் இறங்குவதை உணர்ந்தேன். ஏதோ ஒன்று நடக்குது, ஒரு வல்லமை இறங்குகிறது. அந்த வல்லமை தொட ஆரம்பித்த போது என் கண்களில் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. என்னையும் அறியாதபடி தெய்வீக பயம் என்னை பற்றி கொண்டது. திடீரென்று நான் பார்க்கிறேன், என் படுக்கையின் அருகிலே ஒருவர் வந்து நிற்கிறதை என்னால் உணர முடிகிறது. யாரோ இங்கே வந்திருக்கிறாங்க, அதை உணர முடிகிறது. என் கண்களால் பார்க்க முடியலை, ஆனால் ஒருத்தர் வந்து நிற்கிறது என்னால் உணர முடிகிறது. அவர் சொன்னார், இயேசுவே தொடும் அப்படின்னு ஜெபிக்கும் போது ஒரு கரம் என்னை தொட்டார். ஒரு மனுஷன் தொட்டால் எப்படி உணர முடியுமோ அதே மாதிரி ஒரு கரம் இந்த பகுதியில் தொட்டதை நான் உணர்ந்தேன். உடனே மின்சாரத்தை போல ஒரு வல்லமை என் காலில் இறங்கினது. மரித்து கிடந்த என் கால் செயல்பட ஆரம்பித்தது. உடனே அது செயல்பட்டது. அவர் ஜெபம் பண்ணி முடிப்பதற்குள்ளாக நான் படுக்கையில் எழுந்து அமர்ந்து விட்டேன். அவர் இன்னும் ஜெபம் பண்ணி முடிக்கலை, நான் எழுந்து அமர்ந்து விட்டேன். என் கால் சுகமானதை உணர்ந்தேன். அவர் ஜெபம் பண்ணி முடித்ததும் நானாக எழும்பினேன், நடக்க ஆரம்பித்தேன். என் வலது காலுக்கு இடது காலுக்கு சின்ன வித்தியாசம் கூட இல்லாதபடி 100க்கு 100 இயேசு என்னை குணமாக்கி இருந்தார். நொண்டியாயிருந்த என்னை நடக்க பண்ணினார். வீங்கியிருந்த இருதய நார்மலாய் மாறினார். பல்ஜாகியிருந்த இருதய நார்மலாய் மாறினார். 2 அற்புதம் நடந்தது.
இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை தொட்டு குணமாக்கினார். இயேசு வராமல் இருந்திருந்தால் என் கல்லறை தான் இன்றைக்கு உலகத்தில் இருந்திருக்கும். நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிருள்ள ஆண்டவர், அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். எங்களை தேடி வந்து எனக்கு அற்புதம் செய்தார். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து என்னை தொட்டு குணமாக்கினார். நாங்கள் ரொம்ப பக்தி உள்ள குடும்பம். நான் தினமும் குத்து விளக்கு ஏற்றி பக்தியாய் சாமி கும்பிடுகிற பழக்கம் உள்ளவன். அங்கே தான் படங்கள் எல்லாம் இருந்தது. இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது இவங்க கிறிஸ்தவங்க இல்லை, அவங்க வீட்டுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது, நான் உள்ளே வர முடியாதுன்னு வெளியில் நிற்கலை. இயேசுவே நீங்கள் அம்மா கூப்பிட்ட போது மத வித்தியாசம் பார்க்கலை, இன வித்தியாசம் பார்க்கலை. இயேசு எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆண்டவர், மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஆண்டவர். எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். இயேசு வந்து என்னை தொட்டு என்னை குணமாக்கினார். அப்போதான் அறிந்து கொண்டேன், இப்படி ஒரு கடவுளா, இப்படி அற்புதம் செய்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரா. என்னைக்கோ நடந்தது, அது நடந்தது, இது நடந்ததுன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் தெய்வத்தை பற்றி. இன்றைக்கும் இப்படி அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் வேதத்தை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தேன். அவரை பற்றி அறிந்து கொண்டேன். அவருடைய ஊழியக்காரனாக என்னை மாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, என்னை தொட்டு குணமாக்கின அதே இயேசு இன்றைக்கு உங்களை தொட்டு குணமாக்க வந்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களை தொடுவார். பிரியமானவர்களே, இயேசு உங்களோட தெளிவாக பேசியிருக்கிறார்ல, நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. ஒரு நோய், ஒரு வியாதி, ஒரு பலவீனம் சாத்தான் உங்களை தாக்கியிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவரை தாக்கி நோய் படுக்கையில் வச்சிருக்கலாம். உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி, கணவர், யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டு கலைஞன்னு இருக்கலாம். டாக்டர்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க, மருந்தெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நீ கலங்குறீங்களா? பயப்படாதங்க. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் இயேசு குணமாக்கினார். அப்படின்னு வேதத்தில் பார்த்தோம்ல, உங்களை குணமாக்குவார். விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை சுகத்தை கொடுக்க சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புள்ள கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்குது. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். வியாதியுள்ள இடத்துல கை வைங்க. எங்கே சுகம் வேணும்? கட்டி இருக்குதா, வலி இருக்குதா, வேதனை இருக்குதா, இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கா, லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்தந்த இடத்துல கை வைங்க. அல்லது இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. வியாதிப்பட்ட குழந்தைகள், வியாதிப்பட்ட யாராவது படுக்கையில் இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைத்து கொள்ளுங்க. உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி நீங்கள் கை வைத்து கொள்ளுங்க. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கணும். இயேசுவின் தழும்புகளால் சுகமாவீங்க. விசுவாசோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுடைய பெயரை சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடணும். இயேசுவே தொடும், இயேசுவே குணமாக்கும், இயேசுவே விடுதலை தாரும், உங்களுடைய தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லணும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இப்பொழுதும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த வியாதிகளை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா நோயை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற சாத்தானை கடிந்து கொள்கிறேன். குருட்டு ஆவிகள், கண்களை தாக்கியிருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். செவிட்டு ஆவிகள், காதுகளை அடைத்து கொண்டிருக்கிற செவிட்டு ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், நரம்புகளை, எலும்புகளை தாக்கி வேதனைப்படுத்துகிறேன், பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். விலகிப்போ இந்த சரீரத்தை விட்டு, விலகிப்போ பொல்லாத ஆவியை இந்த குடும்பத்தை விட்டு. வியாதி படுக்கை மாறட்டும். படுக்கையிலே முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வாத வியாதிகள் விலகட்டும். முடக்கு வாதங்கள் விலகட்டும். திமிர்வாத நோய் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத இந்த குழந்தை நடக்கட்டும். சகல வியாதியின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அடியே வாய்தரன் இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இன்று முதல் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.